உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியானது நாளை நடைபெற உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் காலையிலிருந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நாளை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ள நிலையில் ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு சிறந்த காளை மற்றும் அதிக மாடுகளை பிடித்த மாடுபிடி வீரர்களுக்கு கார் பரிசு வழங்கப்படுவது வழக்கம். இந்த வகையில் இந்த ஆண்டு தமிழக முதல்வர் சார்பில் அதிக காளைகளை பிடித்து முதலிடம் பிடிக்கும் மாடுபிடி வீரருக்கு நிசாம் மேக்னெட் 9 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் ஆனது பரிசு வழங்கப்பட உள்ளது. இதற்காக இந்த கார் தற்போது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு வாடி வாசல் அருகே உள்ள பரிசு மேடையில் தற்போது வைக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டு வருகிறார். ஒவ்வொரு ஆண்டும் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளான அவனியாபுரம், அலங்காநல்லூர், பாலமேடு உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் அதிக காளைகளை பிடிக்கும் மாடுபிடி வீரர்களுக்கு ஒரு காரும் சிறந்த காளைகளுக்கு ஒரு காரும் வழங்கப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாரம்பரிய முறைப்படி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் என அறிவிப்பானது சமீபத்தில் வெளியிடப்பட்டது. அந்த வகையில் இந்த ஆண்டு கார் பரிசு இருக்காது என அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் தற்போது தமிழக முதல்வர் சார்பில் அதிக காளைகளை பிடித்து முதலிடம் பிடிக்கும் மாடுபிடி வீரர்களுக்கு 9 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிசான் மேக்னெட் கார் ஆனது வழங்கப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகி தற்போது அந்த கார் ஆனது விழா மேடையில் புக்லேன் இயந்திரம் மூலம் விழா மேடையில் இயக்கப்பட்டு வருகிறது.